பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் அதிகாலையில் தேவனுடைய சமூகத்தில் நான் அமர்ந்திருந்த பொழுது தேவன் என்னோடு பேசின ஒரு வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் ஊழியங்களிலும் திருச்சபைகளிலும் நாம் காண முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இந்த வாரத்தில் நாம் தொடர்ந்து தியானிக்க போகிற செய்திக்கு தலைப்பு கீழே இரு, இல்லை என்றால் கீழே இருங்கள். அதாவது கீழே இருங்கள் என்றால் என்ன அர்த்தம் என்றால் தரையில் உட்கார்க்கிற அந்த கீழே இரு அல்ல. நீங்கள் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னால ஊழியங்களில் ஒரு செய்தியை கேள்விப்பட்டிருப்போம். ஊழியக்காரர்கள் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை உண்டு. என்ன சொல்வார்கள்? ஒருவேளை யாராயிலும் புதிதாக ஊழியத்துக்கு வருவார்களே என்று சொன்னால் அவர்களை பார்த்து சொல்வார்கள், ஒரு நல்ல ஊழியக்காரருக்கு கீழே இருப்பா, ஒரு நல்ல சபைக்கு கீழே இருப்பா, அவங்களுக்கு கீழே இருந்து ஊழியத்தை கற்றுக்கொண்டு ஏற்ற வேளை வரும்பொழுது உன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்று என்று ஆலோசனை சொல்வார்கள். ஆனால் இப்பொழுது இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஊழியக்காரர்களுக்கு கீழே இருந்து ஊழியம் செய்பவர்களை பார்ப்பது மிக கடினம். நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் காலம் முழுவதும் ஒரு ஊழியக்காரருக்கு கீழே இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லவில்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு ஊழியருக்கு கீழே இருந்து நீங்கள் ஊழியம் செய்வது நல்லது. அது வேதத்தின்படி சரியான ஒழுங்கு. நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது, அதற்கு பின்பு சில காரியங்களை வேத வசனத்தின் அடிப்படையில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு பொதுவாகவே மனிதர்களுக்கு யாருக்கும் கீழே இருப்பதற்கு விருப்பம் இல்லை. குடும்பம் என்று எடுத்துக்கொண்டால் வேதம் சொல்கிறது, ஒரு மனைவிக்கு, ஒரு ஸ்திரீக்கு புருஷன் தலை என்று வேதம் சொல்கிறது. புருஷனுக்கு கீழே இருப்பதற்கு மனைவிக்கு விருப்பம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஆணுக்கு கீழே இருப்பது பெண்ணுக்கு விருப்பம் இல்லை. அப்படிதான் போய்கொண்டிருக்கிறது. ஒருவேளை நிர்வாகம் என்று வரும்பொழுது அங்கு ஆணும் இருக்கலாம், பெண்ணும் இருக்கலாம். மேலான அதிகாரத்திற்கு கீழே இருப்பதற்கு இன்றைக்கு மனுஷனுக்கு விருப்பம் இல்லை. நன்றாக கவனியுங்கள். ஆபிரகாமுடைய வீட்டில் நடந்த ஒரு நிகழ்வு. ஆபிரகாமின் மனைவியாகிய சாராளுக்கு கீழே ஆகார் இருக்கிறாள். நன்றாக கவனியுங்கள். அப்பொழுது ஆகார் கர்ப்பவதி ஆகிவிட்டால் சாராள் கர்ப்பவதி ஆகாத பொழுது ஆகார் சாராளை அற்பமாய் எண்ணினாள். அப்படி அற்பமாய் எண்ணும் பொழுது சாராள் அவளை கடினமாய் நடத்தினாள். நான் வாசிக்கிற பாருங்க வசனத்தை. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 16:9. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு. நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்ப போய் அவளுடைய கையின் கீழ் அடங்கியிரு. நன்றாக கவனியுங்கள். ஆண்டவர் ஆகார் முதல் முறை வீட்டை விட்டு வெளியே ஓடி வரும்போது திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்று சொன்னவர், மறுபடியும் ஈசாக்கு பிறந்த பின்பு மறுபடியும் சில ஆண்டுகள் கழித்து இதே ஆகார் வீட்டை விட்டு வெளியே அனுப்பப்பட்ட பொழுது மறுபடியும் திரும்பி போய், ஒருவேளை ஆபிரகாமுக்கு கீழ் இரு என்று சொல்லவில்லை, சாராளுக்கும் கீழ் இரு என்று சொல்லவில்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் நீ அடங்கி இரு என்று கர்த்தர் சொன்னார். இன்றைக்கும் ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் சில வேலை செய்கிறவர்களுக்கும் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு கூட பெற்றவர்களுக்கு கீழே இருக்கணுங்கிற எண்ணம் இல்லை. கொஞ்சம் நீ கீழே இருந்தா கர்த்தர் உன்னை மேலே கொண்டு வருவார். அநேகருக்கு ஆசை என்ன தெரியுமா? நம்ம மேலே வரணும். நீ மேலே வரணும்னா முதல்ல நீ கீழே இருக்கணும். எங்கே இருக்கணும், யாருக்கு கீழே இருக்கணும், எதற்கு கீழே இருக்கணுங்கிறத தான் வேத வசனத்தின் அடிப்படையில் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். இந்த வாரம் நாம் தியானிக்க போகிற செய்திக்கு தலைப்பு கீழே இரு, இல்லைன்னா கீழே இருங்கள். எதற்கு கீழே இருக்கணும், யாருக்கு கீழே இருக்கணும்? ஒரு விஷயம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்கிறது, அவர் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டு இருந்தார். அவர் எப்படி இருந்தாராம்? அவர் நியாய பிரமாணத்துக்கு கீழே இருந்தாராம். பிதாவாகிய தேவனை குறித்து ஒரு செய்தியை சொல்லுகிறேன்.
ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். ஆண்டவரை உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராக தரிசனத்தில் பார்க்கிறான். பார்க்கும் பொழுது வேதம் சொல்கிறது, அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்தது, அவருக்கு மேலாக கேருபீன்கள் நின்று போட்டிருக்கு. யாருக்கு மேல? ஆண்டவருக்கு மேலாக கேருபீன்கள் நின்றார்கள். ஆண்டவரோ அதற்கு கீழாகத்தான் அமர்ந்திருந்தார். கவனிக்கணும். துதிக்கிற, போற்றுகிற, பணிந்து கொள்ளுகிற தூதர்கள் மேலே இருக்கிறார்கள். கர்த்தரோ அவர்களுக்கு கீழே உட்கார்ந்திருக்காரு. நன்றாக கவனிங்கள். இன்றைக்கு நமக்கெல்லாம் கொஞ்சம் கீழே இருக்கணும்னா முடிய மாட்டேங்கி. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்கள் காலம் முழுவதும் ஒரு ஊழியக்காரருக்கு கீழே இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. வேதத்தில் பார்க்கிற பரிசுத்தவான்கள் சில பரிசுத்தவான்களுக்கு கீழே இருந்து ஊழியம் செய்வார்கள். வேலை வரும்பொழுது கர்த்தர் அவர்களை அந்த ஊழியத்திலிருந்து பிரித்தெடுத்து அவர்களை தலைமையாக்கி பயன்படுத்துவார், அவர்களை மேலாக்கி பயன்படுத்துவார். உதாரணமாக நான் சில காரியங்களை சொல்லுகிறேன். எலியாவுக்கு கீழே தான் எலிசா இருந்தார். நல்லா கவனிக்கணும். எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு எலியா மேலிருந்த ஆவி எலிசா மேலே 2 மடங்கு இறங்கிச்சு. அதே போல் மோசைக்கு கீழே தான் யோசுவா இருந்தார். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் சொல்ல போனால் புதிய ஏற்பாட்டு சபைக்கு நீங்கள் வரும்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் எருசலேம் திருச்சபைக்கு கீழே தான் இருந்தார். அப்போஸ்தலர்களுக்கு கீழே தான் இருந்தார். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அதில் போட்டிருக்கோம். கர்த்தர் சொல்லுவார், பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்திற்கு அவர்களை பிரித்து விடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுவார். அப்போ அது வரைக்கும் அவர் அந்த சபைக்கு கீழே தான் இருந்தார். அப்போஸ்தலர்களுக்கு கீழே தான் இருந்தார். கீழே இருந்து ஊழியம் செய்த பொழுது ஒரு நாள் கர்த்தர் அவர்களை மேலே கொண்டு வந்தார். ஆனால் இன்றைக்கு புதிதாக ரட்சிக்கப்பட்டு வர்றவங்க சபைக்கு கீழே இருக்க மாட்டாங்க, எந்த பாஸ்டர் கீழே இருக்க மாட்டாங்க, எந்த ஊழியக்காரருக்கு கீழே இருக்க மாட்டாங்க. யாருக்கும் நாங்கள் கீழே இருக்க மாட்டோம். நாங்கள் டைரக்டாக மேலே போயிடுவோம். நல்லா கவனிங்க. இது வேதத்தின்படி சரியான ஒழுங்கு அல்ல. இன்றைக்கு இருக்கிற இளம் தலைமுறையினர் கேட்க வெறுக்கிற, கேட்க விரும்பாத ஒரு காரியம், யாரிடத்திலாகிலும் யாருக்கு கீழாகிலும் கொஞ்சம் அடங்கிரு. ஆண்டவர் ஆகாற்ற சொல்றாரு, எங்க அவளை உபத்திரவப்படுத்தின இடத்துக்கு தான் திரும்ப போய் அவளுடைய கையின் கீழ் அடங்கியிரு என்று கர்த்தர் சொன்னார். ஆகார் சாராளுக்கு கீழே தான் இருந்தால், குறிப்பிட்ட காலம் வந்த பின்பு மறுபடியும் அங்கிருந்து புறப்பட்டால் மறுபடியும் கர்த்தர் அவளை கீழே போ என்று அவளுக்கு கீழே இருன்னு சொல்லலை. இவளை கர்த்தர் தனியாக வழிநடத்த ஆரம்பித்தார். அவளுடைய சந்ததியும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் மாறிற்று. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடும் என்னோடும் பேசுகிறாரு, கீழே இரு. நல்ல ஊழியக்காரனுக்கு கீழே இருக்க வேண்டும் என்று தேவன் உனக்கு எவ்வளவு காலம் குறித்திருக்கிறாரோ அவ்வளவு காலம் கீழே இரு, அடங்கி இரு. வேலை வரும்போது கர்த்தர் உன்னை மேலே கொண்டு வருவார். இன்னைக்கு சில பேர் என்ன சொல்லிடுறாங்க புரியாமல், அது என்ன அப்படியே அமுத்திட்டாங்க பிரதர், என்ன மேலே வரவே விட மாட்டேங்காங்க. நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு தேவனுடைய ஊழியக்காரனை, தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷனை எவனாலையும் அடக்கி வைக்க முடியாது. யாரும் அவனை அடக்கி உள்ள வைக்க முடியாது. சரியா? நீங்கள் கொஞ்ச நாளைக்கு அடங்கி கீழ்ப்படிந்து இருந்தீங்கன்னா கர்த்தரே உங்களை மேலே கொண்டு வருவார். நாளைய தினத்தில் எதற்கு கீழாக நாம் இருக்க வேண்டும், யாருக்கு கீழாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேத வசனத்தின் அடிப்படையில் தியானிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. God bless you.